நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு இருக்கிறது, அதுக்கு அரசும் இருக்குது, கொடியும் இருக்குது, பணமும் இருக்குது. ஆனால் அங்கே விமானம் இறங்க இடமே கிடையாது. அப்படி ஒரு நாடு எப்படி இயங்கும்? உலகத்தோட எப்படி தொடர்பில் இருக்கும்? நாம் உலகத்தில் எங்கேயாவது போகணும்னா என்ன பண்ணுவோம்? விமானம் டிக்கெட் புக் பண்ணுவோம், விமான நிலையம் செல்வோம், பறந்து இறங்குவோம். நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நாடு என்றால் விமான நிலையம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் உண்மை வேற. சில நாடுகள் மிகவும் சிறியது, சில நாடுகள் மலைகளில் அடைந்தது, சில நாடுகள் அருகிலேயே பெரிய நகரங்கள் சூழப்பட்டது. அதனால் அவங்களுக்கு தனியாக விமான நிலையம் கண்டிப்பாக தேவைப்படாது. இப்போ அந்த 5 நாடுகள் நம்ம பார்ப்போம். நீங்கள் ரோம் நகரத்துக்கு போனதுண்டா? அங்கே ஒரு சின்ன சோறு உள்ளே தனியாக ஒரு நாடு இருக்கு. அதுதான் வேட்டிகன் சிட்டி. உலகிலேயே மிகச்சிறிய நாடு. அளவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய பூங்காவுக்கு சமம். அங்கே ஒரு பெரிய தேவாலயம், சில கட்டிடங்கள், அதுவே முழு நாடு. அப்படின்னா விமானம்? அவர்கள் இத்தாலி நாட்டின் விமான நிலையத்தில் இறங்கி காரில் வர்றாங்க. இங்கே விமான நிலையம் கட்ட இடமே இல்லை, அது தேவையும் படாது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மொனாக்கோ. பணம் நிறைந்த நாடு, பெரிய கார்கள், கடற்கரை, மலைகள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அதுதான் விமான நிலையம். ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் கடல், மற்றொரு பக்கம் மலை, நடுவில் கட்டிடங்கள் மட்டும். அதனால் மக்கள் அருகிலே உள்ள நைஸ் நகரத்தில் இறங்கி சில நிமிடங்களில் இங்கே வந்து விடுவார்கள். அவர்களுக்கு தனி விமான நிலையம் தேவையில்லை, ஏனென்றால் அருகில் உலகத்தரமான விமான நிலையம் ஒன்று இருக்கின்றது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சான் மெரினோ. இந்த நாடே ஒரு மலை மேல் தான் இருக்கும். சுற்றிலும் இத்தாலி. இங்கு ரன்வே கட்டணம்னா என்னாகும்? மலையை சமமாக்கணும், அதற்கு செலவு அதிகம், தேவை குறைவு. அதனால் அவர்கள் இத்தாலியின் விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். நான்காவதாக பார்த்தீங்கன்னா லிechtenstein. இது ஒரு அமைதியான பணக்கார நாடு, மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு, அருகில் சுவிட்சர்லாந்து. அதனால் ஜூரிச் விமான நிலையம் இவர்களுக்கு போதும். அவர்களுக்கு தனியாக கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. லிechtenstein நாடோட அமைப்பு, அதோட சிறப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். இதை பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அண்டோரா. பிரான்ஸ், ஸ்பெயின் இடையே மலைகளில் இருக்கும் அழகான நாடு. இங்கே விமானம் இறங்க இடம் அமைப்பது மிகவும் கடினம். மலைப்பகுதி, பள்ளத்தாக்குகள். அதனால் மக்கள் சாலை வழியே பயணம் செய்கிறார்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 5 நாடுகளுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. இவை அனைத்தும் சிறிய நாடு, அவை பெரிய நாடுகளில் சூழப்பட்டுள்ளது. அருகில் பெரிய விமான நிலையம் இருக்கிறது. அதனால் தனி விமான நிலையம் கட்டாமல் இருந்தாலும் உலகத்தோட இணைப்பு குலையவில்லை. நாடு முன்னேறுவதற்கு எல்லா வசதியும் அவசியம் இல்லை. சரியான இடத்தில் இருந்தால், சரியான உறவுகள் இருந்தால் சிறிய நாடுகள் பெரிய உலகத்தோடு இணைந்து வாழ முடியும். சில நேரங்களில் இல்லாதது தான் அந்த நாட்டின் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். இந்த 5 நாடுகளுக்கும் விமான நிலையம் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு நாடு இருக்கிறது. அதற்கு இராணுவ விமான தளம் மட்டும் இருக்கிறது. அது எந்த நாடு தெரியுமா? அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம் சேனலை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.